அஸ்ஸலாமு அலைக்கும். குர்ஆனை ஓதி மறந்தவர்களுக்கு என்னாகும்? ஃபஸயஅலமுல் லதீன வலமு ஐய முன்கலிபின் யன்கலிபூன். அநியாயம் செய்தவர்கள் தாங்கள் எங்கு திரும்பச் செல்ல வேண்டும் என்பதையும் திட்டமாக பின்னர் அறிந்து கொள்வார்கள். பொதுவாக குர்ஆன் ஷரீஃபில் மனனம் செய்விடுவது அல்லாஹ் தஆலாவுடைய அருளும் வெகுமதியுமே. எவரேனும் ஒருத்தவங்க அதனை பாடமிட்டுனா மனப்பாடம் பண்ணி அதில் கவனம் செலுத்தவில்லையானா அது அவருடைய மறக்கடிக்கப்பட்டு விடுகிறது. அவங்களுக்கு மறந்து போயிடுது. குர்ஆன் ஷரீஃபை மனனம் செய்து மறந்து விடுவதை பற்றி கடினமான எச்சரிக்கை கூறப்பட்டுள்ளன. எனக்கு என் உம்மத்தினரின் பாவங்கள் எடுத்து காட்டப்பட்டன. அவற்றில் குர்ஆனை ஓதி மறந்து விடுவதை விட பெரிய பாவம் எதனையும் நான் காணவில்லை என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. மற்றொரு இடத்துல எந்த மனிதர் குர்ஆனை ஓதி மறந்து விடுகிறாரோ அவர் கியாமத் நாளில் தொழுநோய் உள்ளவராக அல்லாஹ்வின் சமூகத்திற்கு வருவாங்களாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே நம்ம குர்ஆனை ஓதி மறக்காமல் ரொம்ப நம்மளால் ஓத முடியலாம். ஒரு நாளைக்கு ஒரு அப்படியும் இல்லையா ஒரு பேஜ் அப்படியும் இல்லையா 3 ஆயத்துனாச்சும் தினமும் ஓதி வருவதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா நாம் இருக்கும் தஃப் செய்வானாக. ஆமீன்.